குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் நேம் பிரியாஸ் ட்ரீம். இதில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா பிரியா அப்படிங்கிறவர் ஒரு ஸ்மால் கேர்ள். அவள் எப்போவுமே லேட்டாக 7 o'clock தான் எழுந்திரிப்பா. அதனால் ஸ்கூலுக்கு போகிறது லேட் ஆகும். அப்புறம் இருக்கிற எல்லா ஒர்க்ஸுமே லேட்டாக தான் செய்வாள். பிரியாவோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிரியாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஸ்கோல் பண்ணுவாங்க இவளை. ஏன்னா இவ எப்போவுமே லேட்டாக தான் எல்லா விஷயத்தையும் செய்வாள். பிரியா ஒரு நாள் வெரி எக்ஸைட்டடாக இருக்கா. ஏன்னு பார்த்தோன்னா அவளோட பர்த்டே நெருங்கிட்டே வருது. அவளோட கிராண்ட் மதர் பியூட்டிஃபுல் ரெட் சில்க் மெட்டீரியலை அவளுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களோட அம்மாவும் டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்மார்ட் ஃப்ராக் மேக் பண்ண சொல்கிறாங்க. பிரியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவளுக்கான பர்த்டே இன்விடேஷனை எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் பிரியாவோட ஃபாதர் பேக்கர்கிட்ட மிக்கி மவுஸ் பர்த்டே கேக்கை இவளுக்காக பேக் பண்ண சொல்கிறாரு. அந்த பிக் டே வந்துருச்சு. பிரியா ஸ்கூலுக்கு எப்பவும் போல் லேட்டாக தான் போகிறா. அதனால் ஸ்கூலில் மிஸ் இவளை ஸ்கோல் பண்ணுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் பிரியா அவங்க அம்மாவோட டெய்லர் ஷாப்புக்கு போகிறா. ஆனால் டெய்லர் என்ன சொல்கிறாரு, நோ, இப்போ உங்களோட ட்ரெஸ் ரெடி ஆகலை, ஏன்னா நான் மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பிரியா அதை கேட்டோடனே அப்செட் ஆகிட்டா. அதே மாதிரி பேக்கரி ஷாப்பில் பேக்கரும் நான் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சனால என்னால் கேக் பேக் பண்ண முடியல அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. அதை கேட்டதும் பிரியாவுக்கு வெரி அப்செட் ஆயிடுச்சு. பிரியாவும் அவளோட அம்மாவும் வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. ஆனால் வீட்டில் எந்த ஒரு டெக்கரேஷன்ஸ் இல்லாமல் பார்ட்டி ரூமு எம்டியாக இருக்குது. கலர்ஃபுல் டேபிள் கிளாத் இல்லை, எதுவுமே பண்ணாமல் வெறும் எம்டியாக இருக்குது. கிராண்ட் மதர் சொல்கிறாங்க பிரியாட்ட, பிரியா ஐ எம் சாரி பிரியா, சர்வெண்ட் வரலை, இன்றைக்கி சர்வெண்ட் வந்தால் தான் நம்ம டெக்கரேட் பண்ண முடியும் ரூமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பிரியா ரொம்ப அப்செட் ஆகிட்டா. பார்ட்டி டைம் வந்துருச்சு. 5 o'clock. பிரியா ஈகராக அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் 5 o'clock 6 o'clock ஆயிடுச்சு. இருந்தாலுமே யாரும் வரல. ஃபைனலாக 7 o'clock அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு பிரியாட்ட சாரி கேட்குறாங்க அவங்க லேட்டாக வந்ததுக்காக. பர்த்டே கேக் கட் பண்ண டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பிரியாவோட அப்பா இன்னும் வரவே இல்லை. அதனால் பிரியாவோட மதர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பிரியாவோட அம்மா பிரியாட்ட அப்பா வர லேட் ஆகும், அதனால் நம்ம கேக் கட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பிரியா அகைன் க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே ராங்காக, எவ்ரிதிங் லேட்டாக தான் நடக்குது. பிரியா, கெட் அப் டியர், இட்ஸ் யுவர் பர்த்டே டுடே, ஹாப்பி பர்த்டே டியர் அப்படின்னு பிரியா மதர் பிரியாவை ஷேக் பண்ணி எழுப்பி விட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. பிரியா அவளோட ஐஸ் மெதுவாக ஓப்பன் பண்ணி அமைதியாக எழுந்துச்சு உட்கார்றா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் அவளோட ட்ரீமில் வந்ததுன்னு. அவள் குயிக்காக அவங்க அம்மாட்ட கேட்குறா, அம்மா நான் இது லேட் ஆகிட்டேனா, மறுபடியும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை டியர், நீ கரெக்டாக தான் எழுந்திரிச்சிருக்க, போய் ரெடியாகு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியா கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு ரீச் ஆயிடுறா. ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு அவளோட ரெட் சில்க் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிடுறா. அவளோட ஹவுஸ் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் ஆகிடுச்சு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. பர்த்டே கேக் வந்துருச்சு. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு இயர்லியாக வந்துடுறாரு. ஹாப்பியாக அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்தோடையும் பர்த்டேவை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறா. எல்லாரும் கேக், சாண்ட்விச்சஸ், பேஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. ட்ரிங்கிங் ஃபினிஷ் பண்ணோன்னே நிறைய ஃபன்னான கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. இதனால் பிரியா ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. அந்த நைட் பிரியா அவங்க அம்மாட்ட அவளோட ட்ரீம் பற்றி சொல்கிறா. அம்மா, நான் இன்னையிலேருந்து எல்லா வேலையும் கரெக்டான டைமுக்கு முடிச்சிருவேன் அப்படின்னு பிரியா அவங்க அம்மாட்ட சொல்கிறா. பிரியா மதர் பிரியாவை ஹக் பண்ணிவிட்டு, பிரியா யூ ஆர் அ வண்டர்ஃபுல் சைல்ட் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.